சில செக்டர்ல 3.5 மடங்கு அதிகம். அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பேசுகின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பாஜக அப்படின்னு யார் சொன்னாங்கண்ணா? அண்ணா, முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது. அவருக்கு டப்பிங் தேவைப்படுது. அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனா சிவப்பு கம்பள வரவேற்பு. பிளேயர் ஹவுஸ்ல தங்குறார், ஒயிட் ஹவுஸ் ஒட்டி. அந்த ட்ரம்ப் சொல்றாரு, என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோசியேட்டர் மோடி. பிரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு. கோச்சர் ஏஐ சமிட். இதெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும். உலக அளவில் இங்க இந்தியாவுடைய அங்கீகாரம் என்ன, மோடியின் அங்கீகாரம் என்ன? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, 27 ஆண்டுகள் கழித்து டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு? லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை அடைந்து விட்டது முதலமைச்சர் பேசினார். அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம், மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம், இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம், பீகார் வெற்றி பெற போகின்றோம். அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல். ஆனால் முதலமைச்சர் மறந்துவிடக் கூடாது, பாராளுமன்ற தேர்தலில் 7% வாக்கு இழந்திருக்கார். 7% ஓட்டு கீழே வந்திருக்கு. 2019, 24, 26 போகும்பொழுது 20% ஓட்டு கீழே வந்திருக்கும். ஆனால் டப்பிங், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தானன் தேவைப்படுறாரு. முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட்டட். அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்ல, எல்லாம் இம்போர்ட். நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி, இங்க பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி, எல்லாம் இம்போர்ட்டடுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம், திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா? 35 அமைச்சர்கள் 13 பேர் அதிமுக வந்திருக்காங்க. ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க. அண்ணா, அண்ணா, இந்து அறநிலைத்துறை அவங்க காம்பன்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜி ஆடிட்டுக்கு இந்து அறநிலைத்துறை டாக்குமெண்டே வைக்க மாட்டாங்களே. ஏன்? அவங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஊழல் அங்க நடந்திருக்கு. பசுவை கொடுத்தா பசுவை காணா. திருச்செந்தூர் கோவில்ல இருக்கக்கூடிய தங்கம் அக்கௌண்டபிலிட்டி தெரியாது. அந்த 12+4 16% வருமானத்தில் எடுப்பதற்கான அதிகாரம் இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கு. 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், 4% ஆடிட் காஸ்ட், 16%. எத்தனை பணத்தை எடுத்தாங்க, எங்க எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ற பணத்துக்கும் அந்த கோயிலுக்கு செலவு பண்ற பணத்துக்கு ஐடியா இல்ல. கோயிலை சுத்தி வசதி இல்ல. மருதமலை தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தோம், பழனியில பார்த்தோம், திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம். அதனால தமிழ்நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்கு, மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடிய துறை இருக்கு. சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸாக உள்ள போகுது. எதுவும் தெரியல அறநிலைத்துறை அமைச்சர். இதை பேசுறீங்கன்னா அந்த அமைச்சர் உடனே ஒரு வேட்டி கட்டி கிளம்பி வந்துருவார். சாமி வேட்டி, காவி வேட்டி. நான் முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கனால சும்மா இருக்கிறேன், என்னை மட்டும் விட்டாங்கன்னா 2 பாத்துருவேன் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு டயலாக் விடுவார். நான் கேட்கறது, தைரியம் இருந்தா சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க. தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம். அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு, அவுட் கோயிங் எவ்வளவு, டைவர்ட் எவ்வளவு, பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு, பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு, சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு, கொள்ளை எவ்வளவு, எல்லாம் நாங்கள் அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம். அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க? நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கௌண்டிங். யாரு தப்பு பண்ணிருக்கீங்களோ உங்களை விட மாட்டோம். அதனால எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயானால ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல. ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல. அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இவர் மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். சென்னையில மைய பகுதியில ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூர்ல ஏர் ஷோ நடத்துறாங்க. போய் பார்த்து சொல்லுங்க. பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏரோ ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது. ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா நடத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ள நடக்குது. ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது. அது வேற. ஆனால் இங்க நடத்துவதற்கு இது இல்ல. மணிப்பூர் நடந்ததை பத்தி பேசுறார். மணிப்பூர்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. மறுபடியும் சொல்றேன்,
இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன?